பாட்டு யாராவது உண்டா? இன்றைய நம்முடைய கம்பராமாயண வகுப்பினுடைய 70வது நிகழ்வு, 74வது நிகழ்வு. முன்னை இலங்கை அரக்கர் அழிய முடித்த யாருடைவில், முன்னை இலங்கை அரக்கர் அழிய முடித்தவில் யாருடைவில், எங்கள் அன்னை பயங்கரி பாரத தேவி நல் ஆரிய ராணியின் வில், எங்கள் அன்னை பயங்கரி பாரத தேவி நல் ஆரிய ராணியின் வில், இந்திரஜித்தன் 2 துண்டாக எடுத்த கை யாருடைய கை, எங்கள் மந்திர தெய்வதம் பாரத தேவி வைரவி தன் திருக்கை, ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகம் இன்பக்கேணி என நன்று பல்வேதம் வரைந்த கை பாரத நாயகி தன் திருக்கை, போர்க்களத்தே பரஞானமை கீதை புகன்றது எவருடைய வாய், போர்க்களத்தே பரஞானமை கீதை புகன்றது எவருடைய வாய், புகழார்க்கு மொழியில் புலவர்கள் போற்றிடும் அன்னையவள் மணிவாய். அனைவருக்கும் இனிய இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய வகுப்பு இது பாரதியார் பாடல் பொருத்தமா இருக்கு இன்னைக்கு கிளாஸுக்கும். இப்போ போன வகுப்புல ராவணன் அவனுடைய அறைக்குள் போய் அவன் தூங்கிட்டு இருக்கிறது அனுமன் பார்க்கறது, அவனுடைய போர்க்குரிய நினைத்து அதன் பிறகு வேண்டாம் அப்படின்னு தீர்மானிச்சு அவன் இங்க தனியா தூங்கிட்டு இருக்கிறதுனால சீதை நலமாக வேற எங்கோ இருக்கிறாள் அப்படிங்கிற செய்தி எனக்கு கிடைத்தது. நான் சந்தோஷம் தான் படணும்னு அனுமன் சொல்ற கட்டத்தோடு நிறுத்தினோம். இன்னைக்கு நான் இப்ப இந்த பாட்டுல இருந்து படிக்கிறேன். 225வது பாட்டுல இருந்து. எப்படி நானும் மாறி மாறி நீங்களே சொல்லுங்க. என்றெண்ணி ஈண்டு இனி ஓர் பயனில்லை என நினையா குன்றன்ன தோழவன் தன் கோமனை பிற்பட பெயர்ந்தான் நின்றெண்ணி உண்ணுவான் அந்தோ இன் நெடுநகரம் ஒன்றுண்ணு மணிப்பூனார் இலர் என்ன பொறுமுவார். என்று எண்ணி ஈண்டு இனி ஓர் பயன் இல்லை என நினையா, அதாவது இதற்கு முன்பு இப்படியெல்லாம் எண்ணி ஈண்டு இனி ஓர் பயனில்லை என நினையா, இனிமேல் இப்படி தேடிக்கொண்டிருப்பதிலே பயனில்லை என்று நினைத்து குன்றன்ன தோழவந்தன் கோமனை பிற்பட, கோமனைன்னா அரண்மனை, அரசனுடைய வீடு, கோமனை குன்று போன்ற தோள்களையுடைய ராவணனுடைய அந்த அரண்மனையை கோமனை பிற்பட பெயர்ந்தான், அந்த அரண்மனையை விட்டு போனான். நின்றெண்ணி உண்ணுவான் அந்தோ இந்நெடு நகரம் பொன் துண்ணும் மணிப்பூடால் இழல் என்ன பொறுமுவான். நின்று எண்ணி உண்ணுவான், இங்கே நின்று எண்ணி பார்த்தான். என்ன எண்ணி பார்த்தான்? ஐயோ அந்தோ இவ்வளவு பெரிய இந்த நீண்ட நகரத்திலே பொன் துண்ணும் மணிப்பூனாள், பொன்னிலே மணிகள் பதித்த ஆபரணங்களை அணிந்த அந்த சீதை இங்கே இல்லையே என்று எண்ணி பொறுமுவான். துக்கிப்பவன் வருத்தம் அடைந்தான். கொன்றானோ கற்பழியா குலமகளை கொடுந்தொழிலால் சென்றானோ எப்புறத்தே செறிந்தானோ செறித்தானோ சிறை சிறியேன் ஒன்றாலும் உரைகிறேன் மீண்டு இனி போய் என் உரைகேன் ஒன்றாத பொழுது எனக்கு இக்கொடுந்துயரம் போகாதால். கொன்றானோ கற்பழியா குலமகளை கொடுந்தொழிலால் தின்றானோ எப்புறத்தே செறித்தானோ சிறை
சிறியேன் ஒன்றானும் உணர்கிறேன் மீண்டு இனி போய் என் உரைக்கேன் பொன்றாத பொழுது எனக்கு இக்கொடுந்துயரம் போகாது. எப்படி கொன்றானோ கற்பழியா குலமகளை கற்ப அழியாத அந்த சீதையை கொன்று விட்டானோ அரக்கனாச்சு. கொடுந்தொழிலால் தின்றானோ அது அரக்கர்களுக்கே உரிய கொடிய தொழிலின் காரணமாக கொன்று தின்று விட்டானோ. எப்புறத்தே சிரித்தானோ சிறை வேற எங்காவது இந்த இலங்கைக்கு அப்பால் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல சிறை வைத்திருக்கிறானோ. சிறியே ஒன்றாலும் உணர்கிறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. உணர்கிறேன் சரி ஒன்றாலும் உணர்கிறேன் 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 மீண்டு இனி போய் என் உரைக்கேன். ராமன் கிட்ட போய் என்ன சொல்றது? பொன்றாத பொழுது நானே அழிந்து போகாமல் இக்கொடுந்துயரம் போகாதா? இந்த கொடிய துயரம் என்னை விட்டு போகாது. ரெடியா நானும் போய் சேர்ந்துடணும். நான் போய் என்ன சொல்லுவேன்? கண்டு வரும் என்று இருக்கும் காவுத்தன் கவிகுலக்கோள் கொண்டு வரும் என்று இருக்கும் யான் இழைத்த கோள் இதுவால் புண்டரீக நயனத்தான்பால் இனி யான் போவேனோ வண்டவரோடு விண்டவரோடு உண்டு ஈயாது உடன் ஈயாது வான் வாழா யான் வாழா விழிவேணும். கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் கவிக்குலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும். ராமன் என்ன நினைச்சிட்டு இருப்பான்? கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் சீதையை கண்டு அவருடைய இருப்பிடத்தை அறிந்து கொண்டு வருவான் என்று ராமன் எதிர்பார்த்திருப்பான். சுக்ரீவன் என்ன எதிர்பார்த்திருப்பான்னா கவிக்குலக்கோன் கொண்டு வரும் என்று இருக்கும். அவனுக்கு இந்த அரச நெறி யுத்த நெறியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நேர போய் பார்த்து சீதையை தூக்கிட்டே வந்துருவான். இங்க கொண்டு கவிக்குலக்கோன் வானர குல தலைவனான சுக்ரீவன் கொண்டு வரும் என்று இருக்கும். யான் இழைத்த கோல் இதுவா? ரெண்டு பேரும் இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? யான் இழைத்த நான் செய்த செயல் எப்படி இருக்கு? ஒன்றுக்கும் பயனில்லாததாக இருக்கிறது. புண்டரிக நயனத்தான்பால் இனி யான் போவேனோ? தாமரை கண்ணனான ராமன் கிட்ட நான் இனி போக முடியுமா? விண்டவரோடு உடன் வீயாது. அதாவது விண்டவரோடு அங்கதன் நலன் நீலன் இவங்கெல்லாம் அவர்கள் இறந்து போகலாம் என்று முடிவெடுத்த போது அவங்களோடய சேர்ந்து நான் செத்து போயிருக்கணும். விண்டவரோடு உடன் வீயாது யான் வாழா விழிவேணும். அவங்களோட சேர்ந்து இருந்தால் அப்படி சேர்ந்தாவது இருந்திருக்கலாம். இங்க தனியாக நான் இறக்க வேண்டிய நிலைமை துர்பாக்கியம் ஏற்பட்டு போச்சு. விழிதல் அப்படின்னா இறத்தல். யான் வாழா விழிவேணும், நான் வீணாக போய் இறந்து போவேணும். கண்ணியனால் கழிந்துளவால் கண்டிலனால் கனங்குழையை விண்ணடைதும் என்றோரை யாண்டிருத்தி விரைந்த யான் எண்ணியது முடிக்கிலேன் யான் முடியாது இருப்பேனோ புண்ணியம் என்றொரு பொருள் என்னுடைய நின்றும் போயதா. கண்ணிய நாள் கழிந்துளவால் கண்டிலனால் கனங்குழையை. கண்ணிய நாள் குறிக்கப்பட்ட கணிக்கப்பட்ட நாட்கள். கண்ணியது உண்புகள் கற்பதும் நாமம். கண்ணிய நாள் கழிந்துள்ளவா இவனை கண்டு வர வேண்டும் என்று ஒரு தவணை இட்டு சுக்ரீவனால் குறிக்கப்பட்ட அந்த நாட்கள் கழிந்து விட்டன. கண்டில நாள் பிறங்குறை சீதையை பார்க்கல. விண்ணடைதும் என்று ஆரை ஆண்டு இருத்தி இறைந்த யான் எண்ணியது முடிக்கலே. விண்ணடையும் நாங்கள் இறந்து போவோம் என்று எண்ணி என்றோரை ஆண்டு இருத்தி அவங்களாக உட்கார வச்சுட்டு இறைந்த யான் இங்கே இறைந்து வந்த நான் எண்ணியது முடிக்கலே, நினைத்ததை செய்யவில்லை. இனி முடியாது இருப்பேனோ? அப்படிப்பட்ட முடியாது இருப்பேனோ? நான் உயிருடன் இருப்பதா? அதாவது முடியாது ஒரு கமா போட்டு இருப்பேனோ, முடியாது இருப்பேனோ இல்லை. அந்த செயலை முடிக்காமல் நான் உயிருடன் இருப்பேனா? புண்ணியம் என்று ஒரு பொருள் என்னுடைய நின்றும் போயதா. புண்ணியம் என்ற ஒரு பொருளை என்னை விட்டு நீங்கிவிட்டது போல் இருக்கிறது. ஏதோ கொஞ்சம் கூட புண்ணியமே இருக்காது போல இருக்கு. எல்லா புண்ணியமும் என்னை விட்டு போனது போல உணர்கிறேன்.
700 ஓசனை சூழ்ந்த எயில் கிடந்த இவ்விலங்கை வாழும் மா மண்ணுயிர் யான் காணாத மற்ற இல்லை. ஊழியான் பெருந்தேவி ஒருத்தியையும் யான் காணேன். ஆழித்தாய் இடராழி இடையே விழுந்து அழிவேனோ. 700 ஓசனை சூழ்ந்த எயில் கிடந்த இவ்விலங்கை வாழும் மா மண்ணுயிர் யான் காணாத மற்ற இல்லை. 700 யோஜனை தூரம் கொண்ட எயில் மதில் இல்லையா? மதில்கள் 700 யோஜனை அளவு சுற்றியும் மதில்களை கொண்ட இந்த இலங்கையிலே இவ்விலங்கை வாழும் மா மண்ணுயிர், இந்த இலங்கையில வாழக்கூடிய ஜீவராசிகள், பூச்சி பொட்டிலிருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வாழும் மா மண்ணுயிர் யான் காணாத மற்ற இல்லை. எல்லா ஜீவராசிகளையும் பார்த்துட்டேன் இந்த இலங்கையில. ஊழியான் பெருந்தேவி ஒருத்தியுமே யான் காணேன். ஊழியான் ஊழிக்காலம் வரைக்கும் இருக்கின்ற பொருளுடைய ராமனுடைய பெருந்தேவி, அவனுடைய அரசியாகிய அந்த சீதையை மட்டும்தான் நான் பார்க்கல. மற்றபடி எல்லா ஜீவராசிகளையும் நான் பார்த்துட்டேன். ஆழி தாய், கடலை தாண்டி ஆழி தாய் இடராழியிடையே விழுந்து அழிவேன். ஒரு கடலை தாண்டி வந்து ஒரு துக்க சாகரத்துல மறுபடி விழுந்து நான் அறிவதா? வல்லரக்கன் தன்னை பற்றி வாயாறு குருதி உக கல்லறக்கும் கரதளத்தால் காட்டென்று காண்கேனோ. எல்லாருக்கும் ஐயின் உதவிய அயில் நுதிவேல் ராவணனும் இவ்வூரும் மெல்லறக்கின் உருகி உக வெந்தழலால் வேகேனோ. வல்லரக்கன் தன்னை பற்றி வாயாறு குருதி உக கல் அறக்கும் கரதளத்தால் காட்டென்று காண்கேனோ. வல்லரக்கன் வலிமையுடைய இந்த அரக்கன் ராவணனை பிடித்து பற்றி வாயாறுன்னா வாய் வழியார், 6 வாயின்னு 5 வாய் வாயாறு வாய் வழியாக குருதி உக ரத்தம் கக்க வச்சு கல் அறக்கும் கரதளத்தான். கல் அறக்கும்னா கல்லையும் கொடிய அழிக்கவில்லை. கல் அதான் அறக்கிறது. கல் அறக்கும் கரதளத்தால், கரதளம்னா கை, என்னுடைய கைகளால் காட்டு என்று காண்கேனோ. எங்க ஒளிச்சு வச்சிருக்க சீதையை என்று சொல்ல மாட்டேனா என்று சொல்லி காண்கேனா. எல்லறக்கும் அயில் நுதி வேல், எல்லாம் ஒளி, ஒளியையும் தேய்க்கின்ற எல்லறக்கும் அயில் நுதி வேல், கூறிய நுனியுள்ள வேல், வேலை கொண்ட ராவணனும் இவ்வூரும் இதெல்லாம் மெல் அரக்கின் உருகி உக, மென்மையான அரக்கு போல். அரக்கு எப்படி தீல பிடிச்சு எரியுமோ அந்த மாதிரி வெண்தழலால் வேய்கேனோ, அப்படியே ஒரு நெருப்பாலேயே இந்த நகரத்தை வேய்ந்து விட மாட்டேன். ஸோ இதை செயல்படுத்த போறாரு பின்னாடி. வானவரே முதலோரை வினவுரையினர் வல் அரக்கன் தான் ஒருவன் உடன் ஆக உரை செய்யும் கருக்கு இலரால் ஏனையர்கள் எங்கு உரைப்பார் எவ்வண்ணம் பெருகேனோ. ஊர் அழிய நீங்காத உயிர் சுமந்த உணர்வு இல்லை. கவர் ஆக மாட்டோம். உங்க மட்டும் நீங்க மட்டும் கவர் ஆகும். இல்ல வேண்டாம் வேண்டாம், அப்படி ஓகே சத்தமா பேசுவோம். விடுங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கரெக்டா இது நல்லா இருக்கு. கரெக்டா இல்ல அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இல்ல பேக்ரவுண்ட்ல ரொம்ப சவுண்ட் வருது. இது கரெக்டா இருக்கு. இது பர்ஃபெக்டா. இல்ல நீங்க 2 பேரும் வரே போலாம். இல்ல அவரே பாருங்க. அவர் எப்படி வருது? அவர் எப்படி அது வச்சு கூட வருது. வச்சா பொதுவாக கான்ஃபரன்ஸ் ரூம்லாம் இங்கே தான் கேமரா இருக்கும், எல்லாரையும் கவர் பண்ணணும். அது எப்படின்னு தெரியல. இல்ல அது அந்த கேமராஸ்ல வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு இந்த வைடா இருக்கு. மேபி அதில் உள்ள மைக் எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ். ஓகே சரி நம்ம பார்ப்போம். வானவரே தானே? வானவரே. வானவரே முதலோரை வினவுவேன். தேவர்கள் முதலியவர்களை கண்டு நான் சீதை எங்க இருக்கா அப்படின்னு அவங்க கிட்ட போய் தேவர்களுடைய உதவியை கேட்கலாம் என்றால்
அந்த அரக்கன் தான் ஒருவன் உளராக இந்த வலிமையான அரக்கனுக்கு பயந்து கொண்டு உரை செய்யும் தருக்கிலரால் அவனுக்கு எதிராக சீதை இருக்கிற இடத்தை எனக்கு சொல்லக்கூடிய துணிச்சல் அவர்களுக்கு கிடையாது. ஏனையர்கள் எங்குரைப்பார், வானவர்களுக்கே அதெல்லாம் வேண்டாம், மற்றவர்கள்லாம் எப்படி சொல்லுவார்கள்? எவ்வண்ணம் தெரியேனோ, எப்படி தெரிந்து கொள்வேனோ, ஊன் அழிய நீங்காத உயிர் சுமந்த உணர்வில்லை. இந்த மாதிரி ரொம்ப அழகா இருப்பார். ஊன் அழிய, அதாவது இந்த ஊன் உடம்பு சோர்வடைய, அழிந்து வட, நீங்காத உயிர், இந்த உடம்பு இந்த அளவுக்கு வருந்தியும் இதை விட்டு போகாத உயிரை சுமந்து கொண்டு திரிகின்ற உணர்வில்லை. உணர்வில்லாதவனாக நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். எழுவைக்கு முதல் ஆய சம்பாதி இலங்கையில் அத்திருவை கண்டனேன் என்றான். அவன் உரையும் சிதைந்ததால் கருவைக்கும் நெடுநகரை கடலிலேயே கரையாதே உருவை கொண்டு இன்னமும் நான் உளேன் ஆகி உயர்கேலோ. எருவைக்கு முதலாய சம்பாதி இலங்கையில் அத்திருவை கண்டனன் என்றான். அவன் உரையும் சிதைந்ததால் எருவைக்கு முதலாய, கழுகுகளுக்கு அரசனான, எருவைனா கழுகு, சம்பாதி அவன் என்ன சொன்னான்? இலங்கையில் அத்திருவை கண்டன், இலங்கையில் அந்த திருமகளை போன்ற சீதையை பார்த்தேன் என்றான். அவன் உரையும் சிதைந்ததால், அவன் சொன்னதும் பொய்யாகி போய்விட்டதா? கருவைக்கு நெடுநகரை, அது கருவைக்கும் நெடுநகரை, இந்த சீதையை தனக்குள்ளே ஒளித்து வைத்திருக்கின்ற இந்த நீண்ட நகரை கடலிடையே கரையாது, அப்படியே கடல்ல கரைக்காமல், கடல்ல கரைத்து அதிலிருந்து அவ சீதையை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்யாமல் என் உருவை கொண்டு, இவ்வளவு பெரிய உருவத்தை வைத்துக் கொண்டு இன்னமும் நான் உளனாகி உலகேனோ. இதுல கருவைக்கும் அப்படிங்கிறது வேற அர்த்தம். நகரை தோற்றுவிக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். நகரை தோற்றுவிக்கிறதுக்கு ஒரு நாள் இருப்பாங்க இல்லையா, அது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பொருத்தமா இருக்கு. கருவைக்கும் நெடுநகர்ன்றதுக்கு அதுக்கு அர்த்தம் வரலையேங்க. இதுல பிராட்டியை எனக்கு புலனாகாதபடி தனது அகத்தை மறைத்து வைத்திருக்கின்ற இந்த பெரிய லங்காபுரியை, இவர் கருக்கு கர்ப்பம்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கருவைக்கும் என்பதற்கு ராவணன் முதலான அரக்கர்களை தனது இடத்தை வைத்துள்ளார். அதுக்கும் அப்பவும் கருக்கு அந்த அர்த்தம் தான் எடுத்துக்கிறார். ஒண்ணு சீதையை மறைத்து வைத்துள்ள, அல்லது ராவணன் போன்றவர்களை வைத்துள்ள. அடுத்த வரையில கரைக்கிறதுன்னு வர்றதுனால ஒரு வேளை ராவணனை பண்றாங்க. பட் சீதையை எடுத்துட்டா இவர் சொல்ற மாதிரி கரைச்சு அப்ப சீதையை கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படிங்கிற அது இன்னும் அழகா இருக்கு. பிராட்டியை எனக்கு புலனாகாதபடி வடித்து ஆய்க்கும் குழலாலை வான் அறிய மண் அறிய பிடித்தான் இவ் அடல் அரக்கன் எனும் மாற்றம் பிழையாதால் எடுத்து ஆழி இலங்கையினை இருங்கடல் இட்டு இன்று இவனை முடித்தாலே யான் முடித்தல் முறை மன்ற என்று உணர்வான். வடித்து ஆய் பூங்குழலாளை வானறிய மண்ணறிய பிடித்தான் இவ் அடல் அரக்கன் எனும் மாற்றம் பிழையாதால். வடித்து ஆய் பூங்குழல் அப்படின்னா வடித்தெல்லாம் தேர்ந்தெடுத்த மலர்களை சூடிய குழலாய், கூந்தலை உடைய சீதை. அந்த டோர் மூடல, திறந்தாங்க. ஐடி கார்டு ஓபன் பண்றாரு. யாருக்கு? என்னோட டேக் கேட்கறாரு. யாரோ வந்திருக்காங்க, உங்களுக்கு டோர் ஓபன் பண்ண, டோர் திறந்தா இருக்கு, டேக் கொண்டு வரல. பூங்குழலாளை வானறிய, வானம் பார்த்து கொண்டிருக்க, மண்ணறிய பிடித்தான் இவ்வடல் அரக்கன், இந்த கொடிய அரக்கன் பிடித்து விட்டான் எனும் மாற்றம் பிழையாது. அவனை பிடித்து சென்றான் என்றிருக்கின்ற இந்த வார்த்தை தவறாகாது. ஏன்னா அந்த ஜடாயு பார்த்திருக்கான், எல்லாருமே வான் மண் எல்லாமே பார்த்திருக்கு. எடுத்து ஆழி இலங்கை தானே, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஆழி இலங்கை தானே எடுத்து
கடல் சூழ்ந்த இலங்கை நகரை எடுத்து இருங்கடலின் இட்டு இந்த பெரிய கடலுக்குள்ள போட்டு இவனை முடித்தாலே யான் முடிதல் முறை. இந்த ராவணனை அழித்த பின்பு நான் அழிவதுதான் முறையானதாகும் என்று உணர்வான் என்று தனக்குள்ளே யோசிப்பவனாயிடும். நிறுத்திடலாமா? பாஸ் பண்ணி யார் வேற திரும்ப அதுக்கு ஒரு சேர் வேற ஒரு ஷேர் இருக்கு, அது ஒரு கொக்கேன்னு படிக்கிறீங்க. ஓகே. எல் உரையும் ஒழியாமல் யாண்டையுளும் உள்ளாய் தன் உளனாய் தன் உள் உரையும் ஒருவனைப் போல் எம் மருங்கும் உலாவுவான் புல் உரையும் மனத்தை உற நோக்கி அயல் போவான் கல் உரையும் மலர்ச்சோலை அயல் என்று கண்ணுற்றான். அயல் ஒன்று கண்ணுற்றான். இவரும் வருவாரு. எதையும் ஒரு கூட்டத்தை காமிச்சா தான் அவங்க நல்லா இருக்கும். எள்ளுரையும் ஒழியாமல் யாண்டையினும் உளனாய் தன் உள்ளுரையும் அழகனை போல் எம்மருங்கும் உலகினான். இலங்கையில ஒரு இடம் கூட விடாம தேடுறான். எப்படி தேடுறான்றதுக்கு ஒரு அழகான உபமானம் சொல்றாங்க. அங்க எள்ளுரையும் ஒழியா ஒரு எள் இருக்கிற இடத்த கூட விடா எள்ளு போட புஸ்தகம் கிடைச்சிருக்கேன். இது கொஞ்சம் அப்பளம் மாதிரி இருக்கு. நிறைய புஸ்தகம் ரொம்ப ஜாக்கிரதையா இந்த பையன் கூட வச்சுக்கோங்க, சிறப்பா இருக்கும். எழுதுல சில பேர் அந்த மாதிரி புத்தகத்தில் தான் இந்த மாதிரி பழம் தமிழ் படிக்கிறது விரும்புவாங்க. இல்ல இல்ல இப்பதான் நான் கவனிச்சேன். வரதுக்கு முந்தி கொஞ்சம் இவரையும் கவர் பண்ணலான்னு கவனிச்சேன். எள்ளுரையும் ஒழியா அப்படி எள் இடம் கூட இருக்கும் இடம் கூட தப்பாமல் யாண்டையினும் உளநாடு எல்லா இடத்திலும் வியாபித்து தன் உள்ளுரையும் அழகனை போல், அதாவது எல்லா இடத்திலும் வியாபித்துக் கொண்டு தன்னுடைய மனதிலும் இருக்கின்ற ராமனை போல உள்ளுரையும் அழகனை போல உள்ளுரையும் அழகனை போல ஒருவனை எம்மருங்கும் உலகினான் எல்லா இடத்திலும் உலகினான் தேடினான். புல்லுரை உய்யானத்தை புல்லுரையும் மானத்தை போட்டிருக்கான். இதுல இல்ல இதுல புல்லுரை உய்யானத்தை போட்டிருக்கான். அதாவது உத்தியானம் பறவைகள் வசிக்கின்ற பறவைகள் வசிக்கின்ற அந்த இடம் ஒரு பூஞ்சோலையை அடைந்து உர நோக்கி அதை உற்று நோக்கி அயல் போவான். அதுக்கு பக்கத்துல போனா கல்லுரையும் மலர்ச்சோலை அயல் ஒன்று கண்ணுற்றான். தேன் பொருந்திய மலர்களை கொண்ட கல்லுரையும் மலர்ச்சோலை சோலையை பார்த்தான். இது வந்து அவர் பார்த்தது எல்லாமே மாளிகை. இப்பதான் இங்க ஒருவேளை இங்க இருப்பாளோ அப்படின்னு ஒரு அதே மாதிரி அந்த எள்ளுரையும் கல்லுரையும் இது வந்து அந்த இந்த பாட்டுல வரும்ல மண்டோதரி புலம்பல்ல உள்ளிருக்கும் என்றொருவன் வாழி. இப்ப நீங்க நேரடியா காட்சி மாடு நின்ற மணிமலர் சோதனையை மருவி தேடிய வழி காண்பேனே தீரும் என் சிறுமை ஓடு கண்டேன் என்னேன் பின் உரியது ஒன்று எதை வீடுவேன் மற்ற விலங்குகள் மேல் இலங்கையை வீட்டி. மாடு நின்ற அம்மணிமலர் சோலையை மருவி தேடி அவ்வழி காண்பனே தீருமென் சிறுமை ஊடு கண்டிலன் எண்ணின் பின் உரியது ஒன்று இல்லை வீடுவேன் மற்ற இவ்விலங்கல் மேல் இலங்கையை வீட்டி. மாடு நின்ற அருகிலே நின்ற அம்மணி மலர் சோலையை மருவி அழகிய அந்த அணின்னு கூட எடுத்துக்கலாம். அம்மணிமலர் அந்த அணிமலர் சோலை அந்த அழகிய மலர்ச்சோலையை அடைந்து தேடி இவ்வழி காண்பனேன் இந்த இடத்திலே அவளை நான் கண்டேன் என்றால் தீருமென் சிறுமை என்னுடைய துன்பம் தீர்ந்துவிடும். ஊடு கண்டிலனெனில் இங்கும் அவளை நான் காணவில்லை என்றால்
பின்னர் உரியது ஒன்று இல்லை. அதுக்கப்புறம் செய்யறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. என்ன செய்யணும்? வீடுவே மற்ற இளங்கள் மேல் இலங்கையை வீட்டி நான் வீடுவேன், உயிர் விடுவேன் அல்லது சென்று விடுவேன் அப்படின்னு அர்த்தம். உயிர் விடுவேங்கிறதா பொருத்தமா இருக்கு. ஏன்னா உயிர் விடுறத பத்தி தான் பேசிட்டே இருக்காரு. கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்காரு. அனுமா இருக்காரு. இவ்விலங்கள் மேல் இந்த மலை மேல் திரிகூட மலை, அந்த மலைக்கு மேல இந்த இலங்கை நகரத்தை வீசிவிட்டு நானும் அழிந்து போவேன். இலங்கை நகரத்தை மலையில வீசிட்டார். அதாவது மலை மேலதான் இருக்கு அந்த நகரம். அதை பறிச்சு அப்படி போட்டுட்டு அதை அழிச்சிட்டு போயிடுவேன் என்று சோதை புக்கு எய்தினர் ராகவன் தூதன். ஒன்று வானவர் பூமழை பொழிந்தனர் வந்தார் அன்று அவ்வாதற்கண் சிறை அவ்வழி வைத்த துன்று அல் ஓதியன் இதை சொல்லுவான் துணிந்தான் என்று சோலை புக்கு எய்தினன் இராகவன் தூதன். ராமதூதனான ஹனுமான் இவ்வாறு எண்ணிக்கொண்டு சோலை புக்கு எய்தினன். இந்த சோலைக்குள்ளே சென்று சேர்ந்தான். ஒன்றி வானவர் பூமழை பொழிந்தனர் உவந்தார். ஒன்றி ஒன்று சேர்ந்து வானவர்கள் பூமழை சொரிந்தனர். கரெக்டா அந்த அக்கேஷனுக்கு வந்து ஜமுனவை ஒரு பூமழையை சொரிச்சாங்க. உவந்தார், சந்தோஷப்பட்டார்கள். அன்று அவ்வாள் அரக்கன் சிறை, அன்று அந்த வாள் அரக்கன், ஆயுதங்களை கொண்ட அரக்கன் அவ்வழி அந்த சோலையிலே சிறை அவ்வழி சிறை வைத்த சிறை அவ்வழி வைத்த அவ்வழி சிறை வைத்த துன்று அல் ஓதி நெருங்கிய இருள் போன்ற கூந்தலையுடைய சீதை, அவளுடைய ஓதிதன் நிலை இனி சொல்லுவான் தான். இவ்வளவு நேரம் ஹனுமான் தேடுற பிரதாபத்தை பத்தி சொன்னேன். இனிமே அவளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 பாட்டுக்கு 1500 பாட்டுக்கு அப்புறம் சீதாரா 3300 பாட்டு அவங்க. அதுக்கப்புறம் மண்மரும்பு மத அரக்கியர் நெருக்க அங்கு இருந்தால் கல்மருங்கு எழுந்து என்றும் துதிவர காணா அது மருந்து போல் அதன் அரண்டு உடங்கிய நங்கை மென் மரும்பு போல் வேறு உத அங்கமும் ரொம்ப முக்கியமான பாட்டு. இதுக்கு முந்தி அந்த ஹனுமான் அந்த வனத்துக்குள்ள நுழையறதுக்கு முந்தி வால்மீகி ராமாயணத்துல ஒரு முக்கியமான ஸ்லோகம் அதுல இல்லை. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவேச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா. அதான் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள போறாரு. இது வந்து ராமாயண பாராயணத்துல தியான ஸ்லோகமா சொல்லக்கூடிய ஒரு நமோஸ்து ராமாய, ராமனுக்கு நமஸ்காரம். சலக்ஷ்மணாய, லக்ஷ்மணனோடு கூடிய ராமனுக்கு நமஸ்காரம். தேவியைச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயை, அதாவது சீதை அங்க இருக்கான்னு அவருடைய மனசுல தோணி இருக்கு. ஜனகனுடைய புத்திரியாகிய சீதைக்கு என்னுடைய நமஸ்காரம். நமோஸ்து ருத்ர இந்திர யம அனிலேபியா, ருத்ரன் இந்திரன் யமன் வாயு எல்லாரும். நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா, சந்திரன் சூரியன் அவங்க எல்லாரும் எனக்கு உதவி செய்யட்டும். இதை சொல்லிட்டு உள்ள போறேன். அந்த ஸ்லோகம் உண்டு, அது இதுல இல்ல கம்பன்ல பகுதியில். ஆனா பூமழை பொழிந்தார் ஒரு லைனை போட்டுறேன். அசோகன்னு சொல்லப்பட்டிருக்காரு. பின்னாடி வரும். இது வரைக்கும் சோலையில் தான் இருக்கு. சோலையில் தான் வந்திருக்கு. இது வரைக்கும் அசோகம் சிஞ்சுப வனத்தை சிறை வைத்தானரோ. ஓ சரி ஓகே. ஓ இங்கேயே இது வந்துச்சு. வன்மருங்குல் வாழ் அரக்கிய நெருக்க அங்கு இருந்தார். இதுவரைக்கும் நம்ம பார்த்த பெண்கள்லாம் மென்மருங்குலாக, இவங்கெல்லாம் வன்மருங்குல். அது வலிய இடை கொண்ட வாழ் அரக்கிய ஆயுதங்களை சுமந்த அரக்கிகள் இருக்காங்க. அப்பேற்பட்ட வல்லிடை கொண்ட அந்த அரக்கிகளுக்கு நெருக்க அங்கு இருந்தார். அவர்கள் சுற்றி இருக்க அங்கு இருந்தார். எப்படி இருக்கா அப்படிங்கிறதுக்கு கல்மருங்கு எழுந்து என்று ஓர் துளிவர காணா நன்மருந்து போல் நலன் அற உணங்கிய நங்கை. அதாவது ஒரு பசுமையே இல்லாத ஒரு இடத்துல கல்மருங்கு, கல்லிடையே எழுந்து தோன்றி. சில இடங்கள்லாம் நீங்க பார்த்துருக்கலாம், ஒரே பாறையா இருக்கும். அந்த பாறைக்கு நடுவுல இருந்து இப்படி ஒரே ஒரு செடி வரும்.
கல் மருங்கு எழுந்து என்றும் ஓர் துளி வர காணாம், ஒரு மழை துளி கூட பெறாமல் அதற்காக ஏங்கி அந்த கற்களுக்கு இடையிலிருந்து அப்படியே எழுந்து வரக்கூடிய நன்மருந்து போல், ஒரு மூலிகை செடி போல, நன்மருந்து போல், நலன் அற, நல்ல சஞ்சீவி மருந்து, நல்ல மூலிகை செடி போல நலன் அற உணங்கிய நங்கை, தன்னுடைய எல்லா அழகுகளும் அழிந்து உணங்கிய உலர்ந்து போன அந்த நங்கை பெண் எப்படி இருக்காங்க? மென்மருங்குள் போல் வேறுட அங்கமும் மெலிந்தாள். இதுக்கு முந்தைய அவருடைய இடை மட்டும்தான் மெல்லிடையா இருந்தது. மென்மருங்குள் போல அந்த மெல்லிடை போல அவருடைய எல்லா அங்கங்களும் மெலிந்து போய் இப்படி செடி போன்று இருக்கிறாள். துயிதென கண்டது இமைத்ததும் முகிழ்த்ததும் துறந்தால் வெயிலை தந்த விளக்கு என உதவிதா மையால் மயில் இயல் புயல் மழையால் மனம் இதம் பேடை மாநிலம் பேடை அயில் எயிற்றுகம் புதி குழாத்து அகப்பட்டதன் தான். எல்லாமே அவாரணம். சீதையுடைய இளைய சொல்லக்கூடிய பாட்டு. துயிலென கண்கள் இமைத்தலும் முகிழ்த்தலும் துறந்தாள். அதாவது துயில் என்று ஒன்று இருக்கிறது என்பதை கண்கள் உணர்ந்து கொள்ளும் வகையிலே துயில் என கண்கள் இமைத்தலும் முகிழ்த்தலும், அதாவது கண்களை மூடுதலையும் விழித்தலையும் துறந்தாள். வெயிலிடை தந்த விளக்கு என ஒளி இலா மெய்யாள். வெயிலிடை, அதாவது வெயிலிலே ஏற்றி வைத்த தீபம் போல, அதனுடைய ஒளி எதுவுமே தெரியாது. வெயிலிலே ஏற்றி வைத்த விளக்கு போல ஒளியிலா மெய்யாள். ஒளியிலா மெய்யாள், ஒளி இழந்த உடலை உடையவளாய். மயில் இயல் குயில் மழலையாள். மயில் இயல், மயில் போன்ற சாயலை. குயில் மழலையாள், குயில் போன்ற இனிய பேச்சினையும் உடைய அவள் எப்படி இருக்கா என்றாலே, மான் இளம் பேடை அயில் எயிற்று வெம்புலி குழாத்து அகப்பட்டதனால். மான் இளம் பேடை, ஒரு அழகிய பேதமையுடைய மான் குட்டி இல்லையா? இங்க பேடைங்கிறது பெண். பெண், ஆமா. இளம் பெண்மான் இல்ல, இளம் பெண்மான், ஒரு பெண்மானானது, இளம் பெண்மானானது அயில் எயிற்று வேல் போன்று கூறிய பற்களையுடைய வெம்புலி குழாத்து, புலிகளுடைய கூட்டத்துக்கிடையே அகப்பட்டது போல. இது வால்மீகியில் உள்ளது போல, புலி கூட்டத்துக்கு இடையேப்பட்ட மான் போலும் அப்படின்ட்டு ஒரு 3 பக்கத்துக்கு போவேன். எப்படி எப்படி எல்லாம் செய்த இருக்கா அப்படின்ட்டு. விழுதல் விண்ணுதல் மெய் உற விரும்புதல் வெறுவல் எழுதல் ஏங்குதல் இறங்குதல் ராமனை எண்ணி தொழுதல் சொறுதல் துதங்குதல் துயர் உழந்து உயிர்த்தல் அழுதல் அன்றி மற்ற அயல் ஒன்றும் செய்குவது அறியாது. விழுதல் விம்முதல் மெய்யுற வெதும்புதல் வெறுவல் எழுதல் ஏங்குதல் இறங்குதல் இராமனை எண்ணி தொழுதல் சோறுதல் துளங்குதல் துயிர் உழந்து உயிர்த்தல் அழுதல் அன்றி மற்ற அயலொன்றும் செய்குவது அறியாது. அப்படி எல்லா மெய்ப்பாடுகளும் விழுதல், அப்படியே கீழே விழுதுவா. விம்முதல் மெய் உற வெதும்புதல், உடம்பு சூடாகும்படி வெதும்பி. வெறுவல் பயந்து போகுதல். எழுதல் எழுந்திருத்தல். ஏங்குதல் இறங்குதல் இராமனை எண்ணி தொழுதல். சோறுதல்லாம் சோர்வடைதல். துளங்குதல், துளங்குதல்னா நடுங்குதல். துயிர் உழந்து உயிர்த்தல், துன்பத்தால் பெருமூச்சு விடுதல். அழுதல் அழகு. இது தவிர மற்றொன்றும் செய்வது எல்லாரும் அதாவது பழைய காலத்து பாட்டிக்கலாம், என்னடி இது இப்படி அசோகவனத்து சீதை மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அதை ஒரு பாவம் சீதை அவரை கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருந்தா, இவங்க அப்படி உட்காந்துட்டு இருந்தா அந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த சந்திரமதி பெருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு அசட்டையா வேலை செய்யறவங்களுக்கு சந்திரமதி அவங்க ராணியா இருந்தவங்க ஒரு இடத்துல வேலைக்காரியா போனாங்க. ஒரு அசம்ஷன் ராணி பையன் வேலை பண்ணிருக்க போறாங்க, சும்மா பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி பண்றாங்க. ஒரு
அந்த மாதிரி அசோகவனத்து சீதை அவர் இன்னைக்கு அந்த ஜடாயு கதை சொன்னாரு. அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் அப்படியே கலந்து நீங்க படிக்கணும். தடித்த பொன்முறை தடங்கடந்த அருவி போய் தாழ புழைத்த போல நீர் நிரந்தரம் பொழிகின்ற பொலிவால் இழைக்கும் நுண்ணிய மருங்குறா இணையடும் கண்கள் மழைக்கண் என்பது காரணக்கூறியன வருத்தாள். தழைத்த பொன்முலை தடம் கடந்து அருவி போய் தாழ புழைத்த போல நீர் நிரந்தரம் பொழிகின்ற பொலிவான். தொடர்ந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டே இருக்கான். எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. தழைத்த பொன்முலை தடம் கடந்து அவருடைய ஓங்கி வளர்ந்த பொன்னிறமான மார்பகங்களை தாண்டி பொன்முலை தடம் கடந்து மலைகள் போன்ற அந்த மார்பகங்களை கடந்து அருவி போய் தாழ புழைத்த போல அந்த மலையிலே வீழ்கின்ற அருவி போல அவள் விடுகின்ற கண்ணீர் பொழுது புழைத்த போல அதாவது புழைனா துளை இல்லையா, ரெண்டு கண்கள் அந்த மலையில இருக்கிற ஒரு துளையில இருந்து அருவி அப்படியே தெரிகிறா எப்படி இருக்கும் அதுபோல புழைத்த போல நீர் நிரந்தரம் பொழிகின்ற பொழிவான். அப்படியே கண்ணில இருந்து அருவி மாதிரி கண்ணீர் எழுந்தே இருக்கு. இழைக்கும் நுண்ணிய மருங்குலாள் அதாவது இழைன்னா பஞ்சின் நூல் இழை போல மிகச்சிறிய இடையினையுடைய சீதை நெடுங்கண்கள் மழை கண் என்பது காரணக்குறியென வகுத்தாள். அவருடைய கண்களை மழைக்கண் அப்படின்ட்டு ஒரு சமக்காரமா கவிஞர்கள் சொல்லுவார்கள் இல்லையா. மழைக்கண் மழைக்கண் என்று சொல்லுவது காரணக்குறியென வகுத்தாள். இதுவே இந்த காரணத்தினால் அந்த பெயர் வந்திருக்குமோ என்ற அளவுக்கு கண்ணீர் விட்டாள். புழைத்தங்கிறது என்ன சொன்னீங்க? புழைன்னா துளை துளையில இருந்து வர்றது போல தண்ணீர் கொட்டிட்டு குழாயில இருந்து வர மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தண்ணி கொட்டிட்டே இருக்கு. இல்ல மலையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ல இருந்து அப்படி தண்ணி வரணும். சின்னதா அப்படியே பெருசா அரிய மஞ்சினோட அஞ்சனம் முதலிவை அதிகம் கரிய காண்டலும் கண்ணிநீர் கடல்புக கழுழ்வால் உரிய காதலின் ஒருவரோடொருவரை உலகில் பிரிவெனும் துயர் உருவு கொண்டாள் என்ன வினியாள். அரிய மஞ்சினோடு அஞ்சனம் முதல் இவை அதிகம் கரிய காண்டலும் கண்ணின் நீர் கடல் புக கழுழ்வாள். அரிய அருமையான மஞ்சில மேகம் அரிய மஞ்சினோடு அரிய கருமேகத்தை அஞ்சனம் கண்மை முதல் இவை அதிகம் அதாவது இவற்றை விட அதிக கரிய நிறம் கொண்ட இவை அதிகம் கரிய காண்டலும் இப்பொருள்களை பார்த்த மாத்திரத்திலேயே ஏன்னா ராமன் கருமேக வண்ணன் அப்படிங்கிறதுனால அவனுடைய கருமேகத்தையோ இல்ல கண்மையையோ பார்த்தா கண்ணின் நீர் கடல் புக கழுவான். கருமே அதை பார்த்தாலும் அவளுக்கு ராமனுடைய நினைவு வருவதனாலே கடல் கண்ணின் நீர் கண்ணிலிருந்து பெறுகின்ற நீர் கடல் புக கழுழ்வாள் கழுழ்வாள் கதறி அழுவாள். அழுகின்ற அந்த சீதை உரிய காதலின் ஒருவரோடு ஒருவரை உலகில் பிரிவு எனும் துயர் உருவு கொண்டால் என்ன பின்னார். அதாவது தக்க அன்பினை உலகத்திலே உரிய காதலினோடு தகுதி வாய்ந்த காதலின் காரணமாக உரிய காதலி ஒருவரோடு ஒருவரை பிரிவெனும் துயர் அதாவது ஒருவரை மற்றொருவர் பிரிந்ததனால் உண்டாகின்ற பிரிவெனும் துயர் அந்த துயரம் உருவு கொண்டால் அந்த பிரிவு துயரமே ஒரு உருவம் கொண்டு உருவம் எடுத்து இங்கு அமர்ந்திருக்கிறதோ என்று சொல்லும் அளவுக்கு துன்பத்தை உடையவள். எபிடோம் எம்பாடிமெண்ட் உருவு கொண்டால் மூப்பெனும் பருவமும் முதிய முற்றினான் அந்த ராவண சன்னியாசி மூப்பட வரும் பொழுது மூப்புங்கிற பருவமே அதே போல
துப்பினால் செய்த